تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமறைந்த எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் ஜெகனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் குறித்தாகட்டுமா. அம்மாபெரும் கிருபையாளனின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் இருளும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சோசியல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ முயற்சி செய்கிற அத்துணை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கும் நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாம் என்கின்ற ஒரு புனித கொள்கையில் நாம் எல்லாம் பயணித்து வருகிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு மறுமை நாள் குறித்து என்னென்ன எச்சரிக்கையை செய்தார்களோ, எதுவெல்லாம் சிறிய அடையாளங்கள் என்று மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னார்களோ, அதில் 100% அடையாளங்களை நாம் கண்முன்பாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். வெங்காயத்தோலை போன்று பெண்கள் ஆடை அணிவது, மது, விபச்சாரம், கொலை, கொள்ளை இதுவெல்லாம் பெருகுவது, இன்னும் எதுவெல்லாம் இன்றைய சூழலில் நாம் கேடுகட்ட காரியங்களாக பார்க்கிறோமோ, அதில் குறிப்பானவைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நாளினுடைய சிறு அடையாளங்கள் என்று நமக்கு எடுத்து சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படி எச்சரிக்கை செய்யப்பட்ட காரியங்கள் கண் முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்களில் நாம் அதை அடைந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நபிகளாரோடு இருந்த நபி தோழர்கள் மறுமை நாள் குறித்தும் மறுமை நாளுடைய அடையாளங்களை குறித்தும் தஜ்ஜால் போன்ற பெரும் பெரும் அடையாளங்களை குறித்தும் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிற பொழுது உடனடியாக என்ன செய்ய வேண்டும், இப்பொழுதே மறுமை நாள் வந்துவிட்டால் அதற்குண்டான தயாரிப்பாக எனக்கு என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அதன்படி வாழ்க்கையில் செயல்பட்டார்கள், அதன்படி வாழ்க்கையை நடத்தியும் காட்டினார்கள். ஆனால் இன்றைக்குள்ள கால சூழலை எடுத்து பாருங்கள். மார்க்கம் தெரிந்த விளங்கியவர்கள் கூட அல்லாஹ்வின் மேல் உள்ள தக்வா குறையப்பட்டவர்களாக நம்மால் காண முடிகிறது. ஒரு தீமையை தீமை என்று தெரிந்து செய்கிற துணிச்சல் இஸ்லாமியனுக்கு, அதுவும் விரையற்ற உடையவனுக்குத்தான் இருக்கிறது. இது மனிதர்களுடைய இயல்பானது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினாலும், உண்மையில் தனிமையாக இருக்கின்ற பொழுது கூட அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விலகினால் அவனுக்கு நாளை மறுமை நாளிலே அரசினுடைய நிழல் கிடைக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்களை கேள்விப்பட்டும் கூட இன்றைய நிலவரப்படி இஸ்லாமியர்களை பார்க்கின்ற பொழுது எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற காரியங்களை அவர்கள் கணக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை நடத்துகிறார்களா என்று கேள்வி எழுப்பினால் மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த நிலைமையில் நாம் எல்லாம் வாழ்கிறோம்? நம் கண் முன்பாக பல மரணங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறுமை நாளுடைய சிறு சிறு அடையாளங்களை கண் முன்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு நேராக எத்தனையோ போர்கள் நடந்து அதன் மூலமாக ஒரு நாடே அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நம்மை சுற்றியுள்ள நாடுகளாக இருந்தாலும், நாம் வாழுகிற நாடாக இருந்தாலும், நாம் வாழுகிற ஊராக இருந்தாலும் கூட தகுதிகளும் பதவிகளும் குறைக்கப்படுகிற
வருகிறது. இது அனைத்தையும் பார்த்து ஒரு இஸ்லாமியன் நான் முஸ்லிமாக வாழ முடியாது என்றால் நம்முடைய நிலைமை எங்கு போய் கொண்டிருக்கிறது? ஒரு இடத்திலே தாவா செய்கிறார்கள். தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் தொழுகை வாருங்கள் என்று தாவா செய்ய முடிக்க உடனேயே அவர் சொல்லுகிறார், தொழுகை வந்தா நீங்க காசு தருவீங்களா? இஸ்லாமியன் எந்த அளவுக்கு இன்றைக்கு அவனுடைய எண்ணத்தில் விதைத்திருக்கிறான் என்றால், நாம் உழைத்தால் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், உழைப்பதுதான் முக்கியம், அல்லாஹ்வை நினைப்பது இல்லை என்ற ஒரு எண்ணோட்டத்திற்கு தள்ளப்பட்டு விடுகிறார். இதனுடைய வெளிப்படையான சாராம்சம் தான் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களே உளவியல் ரீதியாக மன நிம்மதி அற்றவர்களாக மாறுகிறார்கள். உண்மையா இல்ல? யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் ஒரு சோகம் ஏற்படுகிற பொழுது அதை என்னால் நிதானமாக கையாள முடியவில்லை என்றால் குறித்துக் கொள்ளுங்கள், நான் உண்மையில் அல்லாஹ்வை நோக்கி விரையக்கூடிய காரியத்தை தேடவில்லை, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய செயல் வெளியிடப்படவில்லை, குர்ஆனின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நடத்தவில்லை. இதனுடைய வெளிப்பாடுதான் மனிதன் இன்றைக்கு குறிப்பாக இஸ்லாமியன் பதறுபவனாக மாறக்கூடிய சூழலில் பார்க்கிறோம். ஒரு சிறிய குடும்ப கஷ்டம் வந்தாலும் கூட, பொருளாதார நெருக்கடி வந்தாலும் கூட, இழப்புகள் ஏற்பட்டால் கூட உடனடியாக மனம் சோர்ந்து இதை விட்டு எப்படி மீளுவது என்ற ஒரு வழியே தெரியாமல் தன்னை தானே முடக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமே அல்லாஹ்வையும் அவனுடைய போதனைகளையும் நாம் புறந்தழுகிறதுனால்தான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிவாரணம் இந்த குர்ஆன் என்கின்றான். உலகில் உள்ள மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை, நம்மை தேர்வு செய்திருக்கிறான், நம்மை இதில் பயணிக்க வைத்திருக்கிறான். இன்றைக்காவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பக்கத்தை எடுத்து படிப்போம் என்று குர்ஆனிய தொழும்போடு இருந்திருக்கிறோமா? இந்த நொடியில் அல்லாஹ் நம்முடைய ரூஹை எடுத்தால், மலக்குல் மௌத் நம்மை நோக்கி வந்தால், நம்முடைய ரூஹை கேட்டால், அது பறிக்கப்படுகின்ற நிலையில் நாம் நல்லடியாராக இருப்போமா அல்லது நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து கவலையுடையவர்களாக இருப்போமா? சிந்திக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். இன்றளவிலும் கூட சமுதாய ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகளை முஸ்லிம்கள் சந்தித்து வருகிறார்கள். இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் ஆட்சி அமைத்ததோ அதில் இருந்து நம்முடைய இஸ்லாமியன் என்றாலே அவனை வெறுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும், அடக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய பாலிசி. மார்க்க ரீதியாக அவுட்டா இருக்கிறான், அது ஒரு பக்கம். சரி, நம்முடைய வாழ்க்கை நடப்பு முறையில அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சமூக பிரச்சனை நமக்கு எதுக்கு? சமுதாயத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆகாரிஹிம் இல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸ் யா ஸஃபா, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்கின்ற காரணத்திற்காக கவலைப்பட்டு நபியே உங்களையே நீங்க அழிச்சுக்காதீங்க. அல்லாஹ் சொன்னான், நமக்கு யார் முன்மாதிரி? நம் வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அதை தீர்க்க நமக்கு துணையாக ஆள் வர வேண்டும் என்றால் சமூகத்திலே களமிறங்க வேண்டுமா இல்லையா? சமூக அக்கறை இல்லாத இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மார்க்க ரீதியாகவும் குறைபாடாக, சமூக ரீதியாகவும் குறைபாடாக. பிறகு என்னத்தை நோக்கி, எந்த இலக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறது? ஒரு நாள் காலை எழுந்ததிலிருந்து உறங்குகிற வரைக்கும் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம். இந்த பாவங்களுக்காக அல்லாஹ் நாளை நம்மை மறுமை நாளிலே தண்டித்து விட்டால், நரக நெருப்பிலே தூக்கி போட்டால், அந்த நெருப்பு என்னை தீண்டினால் அந்த வேதனை என்னால் தாங்க முடியுமா? அல்லது நாம் மரணித்ததற்கு பிறகு கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நம்மை கபரு நசுக்கினால், கபரினுடைய வேதனை அல்லாஹ் நமக்கு கொடுத்தால், அல்லது மரணிக்கின்ற பொழுதே ரூஹை பிரிக்கின்ற வேளையிலே அல்லாஹ் ரூஹ் வேதனையை கொடுத்தால், இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வை விட்டு தூரமாக நாம் சென்றிருக்க மாட்டோம். இலகுவான வழி ஒன்றுமில்லை,
அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வை நோக்கி விரைய வேண்டும் என்கின்ற ஒரு வழி இருக்கிறது. அது மிகவும் கடினமாக இருந்தால் இன்னொரு வழி இருக்கிறது, பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வை நோக்கி விரைவது. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில காலை எழுந்த உடனேயே நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ ஃபல்யகுல் கைர், ஒன்று அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். இன்றைக்கு நான் என்னுடைய வாயின் மூலமாக நாவின் மூலமாக யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை, யாரை பற்றியும் கோல் பேசவில்லை, யாரை பற்றியும் புற பேசவில்லை, பொய் சொல்லவில்லை என்று இன்றைக்கு ஒரு நாள் இதுவரைக்கும் கடந்திருக்கிற இந்த ஜும்மா நேரம், இந்த நேரம் அடைந்திருக்கிறோமே, காலை எழுந்ததிலிருந்து இதுவரைக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள்? நம்ம என்ன செய்யறோம்னா, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், அமல்களை செய்ய முடியல, பாவத்தை விட்டு விலக முடியல, செய்த பாவத்துக்கு தௌபா செய்யவும் நேரம் இல்லை. இஸ்லாமினுடைய நிலைமை இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையிலே இன்றைக்கும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அல்லாஹ்வை நோக்கி செலவிடுவதற்கு, தொழுகுவதற்கு ஒரு 10 நிமிடம் ஒதுக்க அவனுக்கு நேரம் இல்லை. என் வாழ்க்கையில் செழிப்பாக பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வை நோக்கி செலவு செய்வதற்கு, திக்ர் செய்வதற்கு ஒரு 2 நிமிடம் அவனுக்கு நேரம் இல்லை. எத்துணை ஜுமாக்களிலே சொல்லி இருப்பார்கள், ஜுமா தொழுகைக்கு பள்ளி கூடுகிறது என்று. இன்றும் மாறுதா? எப்படி வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை கடமையோ அதே போன்றுதான் ஃபஜர், அதே போன்றுதான் அஸ்ர், அதே போன்றுதான் நுகர், மகரிப், ஈஷா. ஏன் அந்த சிந்தனை நமக்கு வரல? நான் அல்லாஹ்வை நோக்கி தொழுக மாட்டேன், அல்லாஹ்விற்காக திக்ர் செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ மாட்டேன், கட்டளைகளை பின்பற்ற மாட்டேன், பாவத்தை எண்ணி தௌபா செய்ய மாட்டேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு நன்மை செய்யணும், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை தரணும், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் சிரமங்களை நீக்கணும். இது என்ன நியாயம்? கண்கூடாக காதுபட பார்த்த கேட்ட செய்திகள் மூலமாகத்தான் இந்த தகவல்களை உங்களுக்கு மத்தியில் நாம் பதிவு செய்கிறோம். ஒரு நபர் பொருளாதார ரீதியாக செழிப்பாக இருக்கிறார், அவரிடத்தில் தர்மமும் கிடையாது, அல்லாஹ்வை நோக்கி விரைதலும் கிடையாது. ஒரு சில நேரங்களில் நஷ்டம் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டார். அல்லாஹ்வை எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம்? உண்மையில் அல்லாஹ்வை பயன்படுத்துகிற விஷயங்களா? நாம் எந்த நிலைமையில் நாம் வாழுகிறோம்? அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது, மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நாடினால் ஒரு மனிதனை படைத்து அவனுக்கு ஏதும் கொடுக்காமல் நீ எதுவுமே இல்லாம எத்தனை நாள் வாழுவ? 2 நாளா 3 நாளா வாழ்ந்து செத்துப்போ. அந்த 3 நாட்கள் அல்லாஹ்வை நோக்கி வணங்கு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லவில்லை. ஒரு மனிதனுக்கு தேவையான உடை, அவனுக்கு தேவையான உணவு, அவனுக்கு தேவையான தண்ணீர், அவனுக்கு தேவையான குடும்பம், அவனுக்கு தேவையான பொருளாதாரம், அவனுக்கான இல்லம், அவனுக்கான ஊர் என்று அழகுபடுத்தி கொடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாம் கொடுத்திருக்கிறேன், என்னை நினை, நான் உன்னை நினைக்கிறேன் என்கிறார். நினைத்தோமா? பெருமளவில் இஸ்லாமியர்கள் மன அழுத்தத்திற்கான காரணமே என்ன தெரியுமா? நம்முடைய சிரமங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதே கிடையாது. நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய மனைவியிடத்திலோ, நம்முடைய குடும்பம் இடத்திலோ, யாரிடத்திலோ சொல்ல முயன்றால் ஒரு சில நேரத்திற்கு பிறகு செழிப்பாயிருவாங்க. வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னை பற்றிய நடியான் உன்னிடத்திலே கேட்டால் நபியே சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன், அவன் பிரார்த்திக்கிற பொழுது நான் பதிலளிக்கிறேன். உன்னை படைத்து எனக்கு விருப்பமான இந்த கொள்கையில உன்னை பயணிக்க வைத்து உலகத்தில் உள்ள வசதிகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு உன் பிரச்சனையை தீர்க்க தெரியாதா? அல்லாஹ் கேட்கிற கேள்வியே அதுதான், கருத்தே அதுதான். யார் யாரிடத்திலோ செய்கிறோம், முறையிடுகிறோம், அசிக்கப்படுகிறோம், கேவலைப்படுகிறோம், அதெல்லாம் வேணாம்.
ஏன் அவங்கலாம் நீ சொல்ற? என்னிடத்தில் வா. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நோக்கி கையேந்து, என்னிடத்தில் கேள், உஜீபு, நான் பதிலளிக்கிறேன் என்கிறான். அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்கி நம்முடைய சிரமங்களை முறையிட்டு ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்விடத்தில் பேசி இருப்போமா? பெரும்பான்மையாக இருக்காது. தொழுகின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மார்க்கம் நமக்கு இன்றைக்கு இலகுவாக கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஏற்படக்கூடிய காசாவில் உள்ள அந்த சிரமங்களை எல்லாம் பார்க்கிறோம், கண் கலங்க வைக்கிறது. இப்ப கூட அந்த நியூஸ்ல போட்டாங்க, அந்த காசா முழுக்க, பலஸ்தீன் முழுக்க சரியாக வேண்டும் என்று பராமரிப்பு வேலை ஆரம்பித்தால் 10 வருடம் ஆகும். 48 டிரில்லியன் கோடிக்கு மேல சேதமடைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு கடினப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோக்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வெளிநாடுகளில் இருந்து சாப்பாடு பொருட்கள் இறக்குமதி ஆக்கப்படுகிற பொழுது ஒரு நபர் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சட்டியில சோறு தீர்ந்துருச்சு, சோறு இல்ல, அதற்குண்டான உணவு தீர்ந்துருச்சு. பார்த்தா இன்னொரு கூட்டம் ஓடி வராங்க, குழந்தைகள் கூட்டம். பார்த்த உடனே இவருக்கு மனது வலிக்கிறது. கொண்டு வந்த உணவு பற்றவில்லையே, தன் கையில் இருக்கக்கூடிய கரண்டி போன்ற ஒன்றை வைத்து அடித்து தூக்கி எறிகிறார். என்னால் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லையே என்று. அவ்வளவு கொடுமையான ஒரு சூழல் இருக்கிறவர்கள் தான் பலஸ்தீன் மக்கள். ஆனால் இது குறைவு. நாம் பார்த்து கொண்டிருக்கிற மார்க்கத்தினால் ஏற்படுகிற சிரமங்களை தாங்குகிற இன்றைக்குள்ள காசாவினுடைய மக்கள் ஏற்படுகிற சிரமங்கள் அன்றைக்கு நபிகளாரும் சஹாபாக்களும் இருக்கிற பொழுது எப்படி எதிர்கொண்டார்களோ அதை ஒப்பிடுகிற பொழுது குறைவு. இந்த குறைவான சோதனைகளை பார்த்து நமக்கு வேதனை அளிக்கிறது. அவர்களுக்கு இரக்கம் இல்லையா என்கின்ற கேள்வி வருகிறது. நமக்கு வாய்ப்பு இருந்தால் ஏதாவது செய்யலாமே என்று மனம் துடிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு இலகுவாக இந்த மார்க்கம் கிடைத்தும் கூட, இதுவும் பரிசாக தௌஹீத் கொள்கை கிடைத்தும் கூட, அல்லாஹ்வை நோக்கி விரைவதற்கான நேரங்கள் இருந்தும் கூட அதை பயன்படுத்தாத இஸ்லாமியர்களாக நாம் இருக்கிறோம். பில்டிங், பள்ளிவாசல் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. ரோட்டில் நின்று தொழுகிறார்கள், அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அந்த ஈமானுடைய உறுதி எங்கே இருக்கிறது? வேண்டும் என்றால் தொழுக வந்து, விருப்பம் இருந்தால் அமல் செய்து அல்லாஹ்வை பழி போடுகிற தமிழ்நாட்டு முஸ்லீம்களுடைய ஈமான் உறுதி எங்கே இருக்கிறது? பேஸ்புக்கிலே, இன்ஸ்டாகிராம்ல இன்னும் கமெண்ட்களை மட்டும் போட்டுக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களாக பெருவாரியாக இருக்கிறார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு சமூகம் தன்னை மாற்றாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன் கணக்கிட்டு, இன்றிலிருந்து மரணம் எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நான் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப போகிறேன், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய போகிறேன். முதலில் நான் செய்ய இருக்கிற பாவங்களை எல்லாம் விடப் போகிறேன். அப்படி ஏங்குங்க. நான் இன்றைக்கு தஹஜ்ஜுத் தொழுக போகிறேன், சிரமமாக இருக்கிறது, வேண்டாம். எனக்கு ஒரு வாய்ப்பு தீமை செய்ய கிடைத்து அதிலிருந்து நான் விலகினால் அதுவும் எனக்கு நன்மை. ஏன் நாம் விலகியதற்கான காரணம் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வை நோக்கி விரைவாக விரைய முடியும். அந்த நிலைமைக்கு நாம் எப்பொழுது தள்ளப்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்துவான். ரொம்ப சிரம சூழல்ல ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு 2 ரக்காயத், அந்த ரக்காயத்தில் உள்ள சுஜூதிலோ அல்லது ரக்காய தொழுகை முடித்ததற்கு பிறகு கையேந்தியோ அல்லாஹ்விடத்தில் மண்டியிடுங்கள். யா அல்லாஹ், நீதான் இந்த வாழ்க்கையை கொடுத்தாய், நீதான் துன்பத்தையும் இன்பத்தையும் வழங்கக்கூடியவன். என் வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்கிறது, யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையை லேசாக்கு. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, நமக்கு என்ன தோன்றுகிறதோ அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த நிலைமை முடிந்ததற்கு பிறகு உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு சிரமம்னு ஏற்படுகிற பொழுது நம்ம நாட்டுலதான் அப்படி பழக்கி வச்சிருக்கிறாங்க.
ஆம்பளை பிள்ளைங்க அழுகக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை. அழுகையின் மூலமாக பல கவலைகள் குறையும் உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த அழுகையை அல்லாஹ்விடத்தில் வைத்து பாருங்க. நம்மால் முடிந்த வரைக்கும் கவலைகளை தீர்த்து வெளியே தள்ளுகிற வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது பாருங்கள். அந்த நிலைமை முடிந்ததற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், அதை போன்று யாருக்கும் கிடைக்காது. இது அல்லாஹ் தருகிற வாக்குறுதி. அல்லதீன ஆமனு வத்தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவால் அமைதியுறுகிறது. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைத்தால் தான் உங்களுக்கு நிம்மதி. இழப்புகள் ஏற்படுகிறது, பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படுகிறது, குடும்ப கஷ்டங்கள் ஏற்படுகிறது, வாழ்க்கையே நெருக்கடியாக இருக்கிறது. குர்ஆனை பொருத்துங்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுவான். மனிதா பொறுத்துக்கொள், அல்லாஹ்வுடைய முதல் வாசகமே அதுதான். உனக்கு சோதனை வருகிறதா, நான் தான் பெறுகிறேன். உபஷ்ஷிரி ஸாபிரீன், உரிமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? உயர்த்தப்பட்ட மாளிகைகள், வெளியிலிருந்து பார்த்தால் உட்புறம், உள்ளிருந்து பார்த்தால் வெளிப்புறம் தெரிகின்ற அளவிற்கு உண்டான அழகான மாளிகை. உனக்கான துணைவியர்கள் ஒவ்வொரு மூலையிலும் இருப்பார்கள். தேனாறு பாலாறு மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். கட்டில்களிலே சாய்ந்து படுத்துக்கொண்டு குவளைகளிலே இஞ்சிச்சாறு கலக்கப்பட்ட ஒரு தண்ணீரை வைத்து நீங்கள் கலப்பு மாற்றிக் கொள்வீர்கள். அங்கே உங்களுக்கு எந்தவித குரோதமோ பொறாமையோ பெருமையோ கோபமோ கஷ்டமோ நஷ்டமோ ஏதும் கிடையாது. அதற்காக நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்றைக்கு மரணித்தால் கூட கபரிலே செல்லப்பட்டதற்கு பிறகு, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மணமகனை போன்று நீங்கள் உறங்கலாம், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நினைச்சு பாருங்க, என்னத்தடா பெரிய கஷ்டம், அல்லாஹ் இருக்கிறான் நமக்கு. பொறுப்பை சாட்டி விட்டு கடந்து விடுவோம். இந்த பக்குவம் எப்ப வரும் தெரியுமா? நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பில் அதிகமாக இருக்கிற பொழுது. அதிகமாக திக்ரு செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பேசணும். ஒரு அடியான் தக்பீரை கட்டி தொழுகை ஆரம்பித்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், இதா கால அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தொழுகையிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அடியான் ஓதுகிற பொழுது மாணவ சபையிடத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று. ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகைகளை தொழுகிறோம், எத்தனை ரக்காத்துகள் இருக்கிறது, எத்தனை தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். ஒவ்வொரு வரைக்கும் நம்மை பற்றி அல்லாஹ் பெருமைப்படுகிறானே, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ்வை நான் மகிழ்ச்சி அடைய வைக்கப் போகிறேன், அவனை திருப்திப்பட இருக்கப் போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு தொழுதிருக்கிறோமா? தொழுகைகளை யோசித்து பாருங்கள். ஒரு 2 ரக்காத் தொழுகை கூட முடித்த உடனேயே வெளியே ஓட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் அதை விரும்பவில்லை. 1 ரூபாய் தர்மமாக இருந்தாலும் இது நாம் கொடுப்பதினால் அல்லாஹ் திருப்தி பெறுவார் என்று கொடுத்தால் அதை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு இருப்பான். 1000 கோடிகளை கொடுத்தாலும் பெருமைக்காக கொடுத்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ், அதை எடுப்பது அல்லாஹ், அதில் சோதனை கொடுப்பது அல்லாஹ், அதில் செலவழிக்கிறோமா இல்லையா என்பதை பார்ப்பதும் அல்லாஹ் தான். எல்லாம் அல்லாஹ். அல்லாஹ் தான் நம்மை பொறுப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். சந்தர்ப்ப சூழல்களை நீங்கள் பார்க்கும்படி திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்றளவிலும் கூட நமக்கு முன்பாக எத்தனையோ நபர்கள் பசியினால் செத்து மடிகிறார்கள். அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்கவில்லை. கிழிந்த ஆடைகளை போட்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்கவில்லை. கட்டிடங்களே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்கவில்லை. சாப்பாடிலே வகை வகையாக நம்மால் முடிந்தால், நமக்கு நாடினால் உடனடியாக தேடி செல்ல சாப்பிடுவதற்கு உண்டான வசதி எல்லாம் கொடுத்திருக்கிறான். சாப்பாடு கிடைக்குமா என்று தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை எவ்வளவு சிறப்பித்திருக்கிறான். இந்த சிறப்பித்தலுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்தினோமா? அல்லாஹை நோக்கி விரைந்தோமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து ஒரு அடியான் செயல்படுகிற பொழுது அவனை அறியாமலே அல்லாஹ் அவனுடைய இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு நன்மையை தருவான். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கும் அல்லாஹை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது. அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும் என்ற ஒரு முக்மீன் தன்னுடைய வாழ்க்கையிலே முயற்சி செய்தால்
தான் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து விலக வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்தால், இந்நாள் முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை நோக்கி தொழுவேன், திக்ரு செய்வேன், தர்மம் கொடுப்பேன் என்று அவனுடைய வாழ்க்கையில் அமல்களை நோக்கி வரை அவன் முயற்சி செய்தால், நிச்சயமாக அல்லாஹ் அந்த அடியானுடைய சிரமங்களை நீக்குகிறான், அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுக்கிறான், அவனுக்கு நிம்மதி அளிக்கிறான். எனவே இப்பேற்பட்ட ஒரு ஈமான் மிக்க இலை திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து அதற்காகவே வாழ்ந்து மரணிக்கிற ஒரு இஸ்லாமியனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அப்பேற்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், காலங்கள் மாற மாற சூழ்நிலைகள் கடுமையான குழப்பம் நிறைந்ததாக, இன்றைக்கு எதை நீங்கள் அடைகிறீர்களோ அதை விட கேடுகெட்டு கலாச்சாரங்கள் கொண்டதாக மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு எச்சரித்தார்கள். அப்படி ஒரு சூழலில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு முஃமின் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் உண்மையான முஃமினாக வாழ்ந்தாலே அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவனுடைய சமூக வாழ்க்கையிலும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உதாரணத்திற்கு இன்றைக்கு நாம் தாக்கப்படுகிற நிறைய பிரச்சனைகள் எடுத்து பாருங்கள். முத்தலாக் மசோதாவாக இருக்கட்டும், அதிலே தலாக் 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 என்கின்ற மார்க்க சட்டம் தான் என்று சொல்லி அதை மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்தார்கள். அது பிரச்சனையாக வந்தது. உண்மையிலே மார்க்கம் அதையா சொன்னது? தலாக் என்பது பெரிய ப்ராசஸ். இப்படி நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து பார்த்தாலும் ஒரு இஸ்லாமியன் சரியாக இஸ்லாத்தை பின்பற்றினாலே அவனுடைய வாழ்க்கையில் நிறைய மலர்ச்சி கிடைக்கும். தன்னுடைய சமூகம் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்கிற அவல நிலையை குறித்து கவலைப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அப்பேற்பட்ட முஹம்மதை தலைவராக ஏற்பதை விட இன்றைக்குள்ள கூத்தாடிகளை தலைவராக ஏற்று இஸ்லாமியர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா நபிமாருக்கும் பிரத்யோகமாக ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. எல்லா நபியும் கேட்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பிரார்த்தனையை எனக்காக நான் வைக்கவில்லை, என் சமூகத்திற்காக என்றார்கள். யாருடைய உதவியும் கிடைக்காத நேரத்தில் தாய், தந்தை, பிள்ளை, உறவு, இன்னும் யாரையெல்லாம் நெருக்கமாக நினைப்போமோ அவர்களெல்லாம் நம்மை விட்டு வெறுண்டோடுகிற நேரத்தில், நரகத்தினுடைய ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில், மறுமையினுடைய குழப்பத்திலே திரிந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில், மனுஷர் மீதானத்திலே எல்லா நபிமார்களும் கைவிடக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய உம்மத் நபிகளாரை போய் சந்திக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சிஜ்தா செய்வார்கள். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் சொல்லுவானாம், யா முஹம்மத், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் சிஜ்தால விழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உம்மத்தி என்னுடைய சமுதாயம் என்பார்கள். நாம் அவர்களை பார்த்தது கிடையாது, அவர்களிடத்தில் பேசியது கிடையாது, அவர்களுக்கு நாம் யார் என்றே தெரியாது. ஆனால் அத்தகைய உன்னதமான ஒரு தலைவர் அவருக்காக உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய பிரார்த்தனையை கூட எனக்காக வேண்டாம், என் சமூகத்திற்காக என்று ஒதுக்கினார்களே, அத்தகைய தலைவரை இன்றைக்கு பின்பற்றி இஸ்லாமியர்கள் எத்தனை நபர்கள்? உண்மையான தலைவன் யார்? மதீனாவிலே ஒரு நேரத்திலே இரவு நேரத்தில் எதிரிப்படை வருவதாக கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் வீதியில் இருக்கிற பொழுது மக்கள் வெளியே வந்து பார்க்கிறாங்க. திடீர்னு குதிரையினுடைய சத்தம் கேட்கிறது. பார்த்தா அங்கிருந்து ரசூலுல்லாஹ் வராங்க. சேனை கூட்டப்படாத குதிரை, எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் குதிரையிலே சவாரி செய்வது சிரமம். என் மக்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமா என்பதற்காக இரவு நேரத்துல, அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க, உடனடியாக குதிரை எடுத்தார்கள். போயிட்டு வந்து ஒண்ணும் இல்லை, பத்திரமா இருக்கிறோம். அப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? அந்த தலைவனுடைய உம்மத்து நாம் வாடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், கண்டவர்களுக்காக இருக்கக்கூடாது. இதை நம்முடைய சமூகத்திற்கு முக்கியமாக புரிய வைக்கக்கூடிய கடமையில் நாம் இருக்கிறோம். உண்மையான தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர்தான். அல்லாஹ்வை வணங்கி தூதரை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டால் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைத்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இஸ்லாமுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும்.
இதை உணர்ந்தவர்களாக முடிந்த வரைக்கும், இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை ஒதுக்கிவிட்டு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே தௌபா செய்வேன், அமல் செய்வேன், பாவத்திலிருந்து விலகுவேன், அதிகமான திக்ரு செய்வேன், தொழுகைகளை கையாள்வேன் என்கின்ற உறுதிமொழி எடுத்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற வெண்மை கூட்டமாக நாம் மாற முடியும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தூதரை பார்க்க மறந்து விட்டோம், நபி அவர்களை பார்க்க மறந்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆடம்பரத்தில் உச்சகட்டத்தை இன்ன பிற மக்களையே அடி